அனைவருக்கும் அன்பு வணக்கம். உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி மலையாளிகள் அனைவருக்கும் விஷு ஆசம்சங்கள். நண்பர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். இது நம்ம ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து சொல்லிட்டு வருவதுதான். இன்றைக்கு நண்பர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது தயவு செஞ்சு இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லாதீங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள் அவ்வளவுதான். தமிழ்ன்ற அடைமொழி சேர்க்காதீங்க. ஏன்னா விஷு ஆசம்சகள் அப்படின்னு சொல்லும் போது மலையாள விஷு அப்படின்னு நம்ம யாரும் சொல்றது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உகாதி சுபகாஞ்சலு அப்படின்னு சொல்லும் போது தெலுங்கு உகாதின்னு நம்ம யாரும் சொல்றது கிடையாது. அப்புறம் ஏன் நம்ம புத்தாண்டுக்கு மட்டும் அந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி அந்நியப்படுத்தி கொள்ளுகிறோம்? இதுக்கு நண்பர் ஒருத்தர் விளக்கம் கொடுத்திருந்தார். அப்படி இல்லைங்க, இந்த மலையாள புத்தாண்டுக்கு விஷுன்னு பேர் வச்சுக்கிறாங்க, இந்த தெலுங்கு கன்னட புத்தாண்டுகளுக்கு உகாதின்னு பேர் வச்சுக்கிறாங்க. நம்ம புத்தாண்டுக்கு பேர் வைக்கல, அதனால தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றோம் அப்படின்னாரு. இது கேட்கும்போது ஏதோ கரெக்ட் மாதிரி தான் தோணுச்சுங்க. ஆனா யோசிச்சு பார்த்தா ஜனவரி 1ஆம் தேதி ஒரு புத்தாண்டு வருது இல்ல, அதுக்கு ஏதாவது பேர் வச்சுக்கிறாங்களா? வெறும் நியூ இயர் தானே. ஆனா அதை நம்ம என்ன என்னைக்காவது விஷ் யூ ஹாப்பி இங்கிலீஷ் நியூ இயர்னு சொல்லிக்கிறோமா? ஏன்னா நம்ம புத்தாண்டுக்கு பேர் வைக்கல, அதனால தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றோம்னா அப்ப அவங்களும் அங்க புத்தாண்டுக்கு பேர் வைக்கல. அப்ப அதுக்கு இங்கிலீஷ் நியூ இயர், ஆங்கில புது வருடம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும். சொல்றது கிடையாது. அதுதான் நம்மளுடைய புத்தாண்டு மாதிரி அன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஒரே குதூகலமா இருக்கும். நம்ம புத்தாண்டு அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நாமே நமது மொழியை அந்நியப்படுத்தி விடுகின்றோம். புரியுதுங்களா? மொழி மட்டும் இல்லை, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் எல்லாத்துலேருந்து நம்ம தூர விலகி வந்துட்டோம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம பாரம்பரிய உடை அப்படின்றது வேட்டி சட்டை. அதை இப்ப மாத்தி பேண்ட் சொக்கா ஆக்கிட்டோம். அட்லீஸ்ட் அரசியல்வாதிகளாவது வேட்டி சட்டையோட இருந்தாங்க. இப்ப அவங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா பேண்ட் சட்டை, அதுக்கும் ஒரு படி மேல போயிட்டு இந்த மோடி கோட்னு சொல்லுவாங்கல்ல, அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா கோட்டு சூட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாவது அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டா அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. ஆனா கேரளத்துல அவங்க இன்னும் மாறல. அதே வேட்டி சட்டையோட தான் இருக்காங்க. அரசியல்வாதிகளானாலும் சரி, பெரும்பாலான பொதுமக்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். நாம தான் சொல்றோம், எங்க கலாச்சாரம் எத்தனை வருஷம் தெரியுமா, எங்க மொழி எத்தனை 1000 ஆண்டுகள் மூத்தது தெரியுமான்னு சொல்லிக்கிறோம். ஆனா நமக்கு நம்ம பாரம்பரியம் மேல ஏன் பிடிப்பே இல்லாம போயிடுச்சு? ஏதோ முடிஞ்ச அளவுக்கு மொழியை மட்டுமாவது நாம விடாம இறுக்கி பிடித்து கொள்ளுவோம். அந்த மொழியும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். என்ன ஐடென்டிட்டி இருக்குது நமக்கு? பாருங்க, இந்த ஐடென்டிட்டின்னு இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியுது. நமக்கென்ற தனித்த அடையாளம் அப்படின்னா இவன் என்ன பேசுறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஆயிப்போச்சு. உடனே கேட்பாங்க, நீ ஆங்கில கலப்பு இல்லாம பேச முடியுமான்னு. நம்ம ஆரம்பிச்ச காலத்துல அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். எல்லாம் அந்த ராஜேந்திரகுமார் நாவல்ல வரா மாதிரி நே அப்படின்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? அது இந்த விவேக் படத்துல தமிழ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வேற வழி இல்லாம நான் என்னை மாற்றிக்கொண்டேன். சரி, ஏதோ ஒரு சில பேர் வெறும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அது பார்க்க முடியுது, ரொம்ப சந்தோஷம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்றவங்களும் கொஞ்சம் மாறினால் நல்லா இருக்கும். இந்த புத்தாண்டு குரோதி வருட புத்தாண்டு. இது நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமையட்டும். மக்களுடைய மனங்கள், முகங்கள் அதெல்லாம் சந்தோஷத்துல தாமரை மாதிரி மலரட்டும். வாழ்க்கை என்றென்றும் ஒளிமயமாக இருக்கட்டும். புது வளர்ச்சியின் யுகம் இதுவே, மோதி இதில் தனித்து இல்லை. புது வளர்ச்சியின் யுகம் இதுவே, மோதி இதில் தனித்து இல்லை. முழு பாரதம் மோதியின் குடும்பமே. மீண்டும் வேண்டும் மோதி அரசு, மீண்டும் வேண்டும் மோதி அரசு. மோதியின் தலைமையிலே நாடு புகழ் பெற்றதே. மோதியின் ஆட்சியிலே புது நம்பிக்கை வந்ததே. ஆலமர நிழலாக தாய்மாரின் தலைமகனாக சமையலறையின் புகை போக்கினார். தந்தையின் நோய் குறைத்தார். அன்பு சகோதரனாக சகோதரிக்கு துணை நின்றார்.
முழு பாரதம் மோதியின் குடும்பமே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு, மீண்டும் வேண்டும் மோடி அரசு. மோடி புதுவானம் காட்டினார், மகள்கள் கல்விக்கு உதவினார், வாழ்வை சிறப்பாக்கினார், இளைஞருக்கு தோள் கொடுத்தார். சிறியவரோ பெரியவரோ மோடியின் குடும்பம் பெரியதே, சுக துக்கத்தில் துணை இருப்பார். மோடியின் வீடு பாரதம், கடும் புயலோ சூறாவளியோ அவர் போராடிடுவாரே. புது வளர்ச்சியின் யுகம் இதுவே, மோடி இதில் தனித்து இல்லை, முழு பாரதம் மோடியின் குடும்பமே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு, மீண்டும் வேண்டும் மோடி அரசு, மீண்டும் வேண்டும் மோடி அரசு, மீண்டும் வேண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாம் நண்பர்களே. புத்தாண்டு இல்லையா, அதனால ஆரம்பத்திலேயே பாயசத்தை பரிமாறலாம் அப்படின்னு நேற்றுக்கு ஒரு சேனல்ல இன்டர்வியூக்கு போயிருந்தேன். இன்டர்வியூ முடிச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னும் போது அந்த எடிட்டர் தம்பி வந்து சார் 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 ஒரு 2 நிமிஷம் இருங்க சார் அப்படின்னா. சரி ரைட்டு, ஒருவேளை ஏதாவது அந்த வீடியோ ரெடியா வந்திருக்கா செக் பண்ணானா அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தேன். கிளம்பி போயிட்டான் அவன். ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. சரி எங்க போனான்னு தெரியலப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே இறங்கி வந்துட்டேங்க. வெளியில கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாவம் அந்த தம்பி வந்து மேலே போயிட்டு நான் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தப்ப தப்ப தப்பன்னு ஓடி வரான் கீழே. என்னப்பா அப்படின்னு. சார் 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 இந்தாங்க சார் அப்படின்னா. என்னதுரான்னு. உங்களுக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன் சார்னா. ஏய் அவன் உடம்புல சர்க்கரை உப்பு ரவை மைதா கோதுமை அப்படின்னு ஒரு ரேஷன் கடையே வச்சு நிற்கிறானுங்க, நீ நாடான ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன்ற. சார் உங்களுக்காக நான் எவ்வளவு தூரம் ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, அந்த தடுப்பு சோறு இருக்குது பாருங்க, அதெல்லாம் தாண்டி கூச்சி ஓடி வாங்கியாந்தேன் அப்படின்னா. ஏண்டா உனக்கு என்ன பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசையா? ஏன்னா நீயும் வந்து ராகுல் காந்தி ரேஞ்சுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி நிற்கிற. அவர் எகிரி குச்சாருன்னா அவர் யாரும் கேட்க மாட்டாங்க, அவர் எம்பி. நீ என்னதான் எம்பி குச்சாலும் கப்புன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. என்ன வந்து ரோட்டை இந்த மாதிரிலாம் கிராஸ் பண்ற அப்படின்னு. இல்ல சார் உங்களுக்கு ஸ்வீட் வாங்க. டேய் இதை சொல்லியிருந்தியானா என்னையும் சேர்த்து உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்கடா, எதுக்குடா உனக்கு இந்த வம்பெல்லாம்? அவரு செய்யறாருன்னா அவர் வந்து தண்டால் அடிக்கிறார், நீச்சல் அடிக்கிறார், என்னென்னவோ பண்றார். அதுக்கப்புறம் அந்த என்னது இந்த ஏதோ சமையல்லாம் கூட பண்ணாரு. அவரும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. இனிமே இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காத அப்படின்ட்டேன். ஆனா பாருங்க, அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் அந்த தடுப்பு சுவரை தாண்டி குதிக்கிறார். இது என்னவோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி போட்டு, நான் பார்த்தீங்களா சுவர் ஏறி குதித்தார் அப்படின்னு. எங்க ஊர் பக்கம்லாம் சுவர் ஏறி குதிக்கிறாங்கன்னா திட்டுவாங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் அப்படின்னு. ஆனா இது என்னவோ ஒரு பிரதம மந்திரிக்கான தகுதி மாதிரி சில பேர் பேசினுக்கிறாங்க. எது தகுதி அப்படின்றதே வந்து தலைகீழா மாறி போயிடுச்சு பாத்தீங்களா. இதுல பாத்தீங்கன்னா நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு கூட்டம் டோட்டல் பாஜகவும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல கலந்துருக்கிறாருங்க. நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு செய்தியில பார்த்தேன் 50,000 நாற்காலிகள் 1200 பேருந்துகள் அப்படின்னு. அப்ப அது தானா வந்த கூட்டம் இல்லையா, பேருந்துல தான் கூட்டின்னு வந்தாங்களா? சரி ரைட்டு. அப்போ ஒரு பஸ்ஸில் வந்து 50-60 பேர் அப்படின்னா கூட இல்லை, நீங்களே கணக்கு போட்டுக்கங்க, நமக்கு அது சரிப்பட்டு வராது. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு திமுகல விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்தியாவையே வந்து நமது முதலமைச்சர் அவர்களைத்தான் நம்பி இருக்கின்றது, இவர் தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போது, தமிழகத்துல பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அங்கேருந்து ராகுல் காந்தி தான் வரணுமா? அப்போ இத்தனை வருஷமா இங்க திமுகல இருக்க தலைவர்கள், ஏன் நமது முதல்வர் அவரால் கூட முடியாதா? அண்ணன் ராகுல் காந்தி வந்து ஒரு மீட்டிங் போட்டாதான் பாஜக க்ளோஸ் ஆகுமா? எனக்கு புரியல, திமுக ஏன் இப்படி தேவையில்லாம காங்கிரஸை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு. திமுக ஆதரவு இல்லைன்னா காங்கிரஸுக்கு டெபாசிட்டே கிடையாது. தனியா நின்றா காங்கிரஸ் ஒன்னும் தேராதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க ராகுல் காந்தி அவர்களுக்குன்னு எனக்கு தெரியல. சரி ரைட் இருக்கட்டும்.
அட்லீஸ்ட் அவங்களாவது வந்து ராகுல் காந்தியை இவ்வளோ ஒரு மதிப்பு வச்சிருக்காங்களே, புள்ளி கூட்டணியில வேற யாரும் ஒரு பைசா கூட மதிக்காதப்போ. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸ், அதாவது ஒரு எலெக்ஷன் சர்வேவா ஒரு ஏஜென்சியும் பத்திரிகை நிறுவனமும் சேர்ந்து சர்வே எடுத்துக்கிறாங்க. அதுல வந்து காங்கிரஸ் ஏதோ 328 சீட்டோ ஜெயிக்கிறாங்க. அப்புறம் பாஜக வந்து 170 சில்லறை ஏதோ ஜெயிக்கிறாங்க. அதர்ஸ் 23 அப்படின்னு ஒரு நியூஸ். இதை யார் ஆரம்பிச்சு விட்டாங்கன்னு தெரியல. இதை ஒரு சில பேர் ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பார்க்கும்போதே நல்லா தெரியுது இது பக்கா ஃபேக் நியூஸ் அப்படின்னு. ஏங்க, ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோசிக்க வேணாமா? அது உண்மையா பொய்யா? ஆனா இன்னைக்கு அது உண்மையா பொய்யான்றது யாருக்குமே அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இது சந்தோஷமா இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்குது. அதனால நான் இந்த பொய் செய்தியா இருந்தாலும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது. இந்த மாதிரியான பொய் செய்திகளை ஷேர் பண்ணணும் அப்படின்னும் போது அப்ப இந்த ஷேர் பண்றவங்களுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது சுக்குநூறு ஆயிடுது இல்லையா? ஆனா இன்னைக்கு யார் கிரெடிபிலிட்டி பத்தி யோசிக்கிறாங்கன்றீங்களா? கரெக்டான கேள்வி. இதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது நண்பர்களே. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? காங்கிரஸுடைய வாக்குறுதியில முக்கியமான ஒண்ணா பேசப்படுகிறது ஏழ்மையில் இருக்கும் குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு. நாம கூட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வாக்குறுதி எல்லாம் தயாரித்த ஒரு கமிட்டி இருக்கு இல்லையா, அதுல இருந்த ஒரு மெம்பர் போல இருக்கு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாருங்க. ஏங்க, நீங்க வந்து 1 லட்சம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு இதை கொடுப்பீங்க அப்படின்னும் போது அவர் ஏதோ கூலா ஒரு கணக்கு சொல்றாரு. இந்தியா முழுக்க 10 லட்சம் பேருக்காம். ஏங்க, இந்த 1000 ரூபாயே ஏழ்மை குடும்பங்கள், தகுதியுடைய குடும்பங்கள்னு தமிழ்நாட்டுல 1 கோடிக்கும் மேல குத்துனுக்கிறோம். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு விடுபட்டவர்களுக்கும் கொடுப்போம் அப்படின்லாம் வேற வாக்குறுதி குத்துக்கிறாங்க. அப்ப இந்தியா முழுக்க 10 லட்சம் பேருக்கு அப்படின்னா இது என்ன கணக்கு அது? ஆனா அவரும் உடலை. சரிங்க, 10 லட்சம் பேருக்கு வந்து 1 லட்சம் அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா நீங்களே கணக்கு போடுங்கன்றாரு. உடனே அந்த பத்திரிகையாளர் கால்குலேட்டர் எடுத்து போடுறாரு. போட்ட உடனே அது பாருங்களேன், இப்படி வச்சு தட்டும் போது ஐயோ கால்குலேட்டரு வரலங்கன்னும் போது அந்த கமிட்டி மெம்பர் சொல்றாரு, இதை நீங்க இப்படி வச்சு போடுங்க வரும் அப்படின்றாரு. உடனே அவரும் வந்து அப்படி வச்சு போட்டு இது எத்தனை ஜீரோ வருது, இது என்னன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு பத்திரிகையாளர் மொபைல்ல வந்து அந்த கமிட்டி மெம்பர் கிட்ட கொடுக்குறாரு. அவரே குழம்பி போயிட்டாரு. லட்சம் 10 லட்சம் அப்படின்னு எண்ணிட்டு 1000 கோடியா இல்ல 10,000 கோடியா, எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படின்ற பத்தின ஒரு தெளிவு கூட இல்லாம ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு மக்களை முட்டாளா நினைச்சுக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், மக்களை முட்டாளாக நினைக்கிறவர்கள் தான் உண்மையில் வடிகட்டின முட்டாள்கள். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மக்கள் மறுபடியும் அதை நிரூபிப்பார்கள். எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு கணக்கு கூட தெரியாம ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிறீங்க. நாங்க முட்டாளா இல்ல நீங்க முட்டாளா? ஜூன் 4ஆம் தேதி தெரியும் அப்படின்னு மக்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல போகின்றார்கள். அப்படி சொல்லலைன்னா நாம தான் முட்டாள், அதை ஒத்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வரி வசூல் இது அதிகரித்திருக்கின்றது அப்படின்னும் போது ஒரு சிலர் அது என்னவோ தெரியலங்க, பாஜக மேல திடீர்னு ஒரு காழ்ப்புணர்ச்சி. என்னங்க வரி வசூல் அதிகமாயிடுச்சு, இதை போய் ஒரு நாடு வந்து பெருமையா பேசிக்க முடியுமா? அப்பனா மக்களை நீங்கள் கசக்கி பிழிகின்றீர்கள் அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு இதுல வந்து வருமானம் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறோம்னா அது ஒரு பெருமையான விஷயம் தானே. அப்ப நிறைய பத்திரம் பதிகிறாங்க, நிறைய சேல் ஆகுது, அதனால வருமானம் வருகிறது, அப்படிதானே நம்ம எடுத்துக்கணும். இப்போ போக்குவரத்து கழகங்கள் இவங்க வந்து லாபத்தில் நடக்கின்றன, போக்குவரத்து கழகத்தினுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகினுக்குது அப்படின்னு சொன்னா ஐயோ ஜனங்க கிட்ட வந்து டிக்கெட்டு காசுன்னு சொல்லிட்டு அப்படியே புடுங்குறாங்களே அப்படின்னு எந்த முட்டா பயலாவது சொல்லுவானா? இதுக்கு முன்னாடி எல்லாம் வரி வசூல் அதிகமாகின்றதுன்னு சொன்னா இப்ப வருஷம் பட்ஜெட்னு வரும்போது ஜிஎஸ்டிக்கு முந்தி இதற்கு வரி ஏறியது, இதுக்கு வரி குறைஞ்சது அப்படின்லாம் வரும். வழக்கம் போல சிகரெட்டுக்கு வந்து அவங்க பாட்டுக்கு வருஷம் வரி ஏத்திக்கினே இருப்பாங்க. இது இல்லாம நிறைய பொருட்கள் மீதான வரி விகிதம் அப்படின்றது அப்படியே மாத்திக்கினே வருவாங்க. அதனால வரி வருவாய் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப ஜிஎஸ்டி வந்த பிறகு பிக்சடு ஸ்லாப் குறைக்கிறாங்களே தவிர ஏத்துவதுன்றது கிடையாது பெரும்பாலும். அப்போ சேல் அதிகமாகுது, கன்சப்ஷன் அதிகமாகுது, அதனால ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகமாகுது. இப்படித்தான் பார்க்கணுமே தவிர ஐயோ
வரி அதிகமா வருதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்களே அப்படின்னு புலம்பினா, இவங்களெல்லாம் அறிவுஜீவிகள்னு சொல்லி ஊர்ல சுத்தி நிற்கிறாங்க பாருங்க. அவங்க பின்னாடி போற நாம தான் மாங்காய் மடையர்கள். கோயம்புத்தூர் தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடித்திருக்கின்றது. ஆனா ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்க்கிறோம். சிங்கை ராமச்சந்திரன் அவர் அதிமுக சார்பில் போட்டியிடுகின்றார். ஒரு அண்ணாமலை அவர்கள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனே ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு வேற போட்டாரு. எல்லாரும் அதை ப்ராமினன்ஸ் கொடுத்து பல ஊடகங்களும் போட்டிருந்தாங்கன்றத நம்ம பார்க்குறோம். இந்த சிங்கை ராமச்சந்திரன் என்ன சொல்லியிருந்தாரு, இது நேரம், நாள், இடம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா எந்த லாங்குவேஜில் ஒன்றா, நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச எந்த லாங்குவேஜில் ஒன்றா ஒரு விவாதம் வச்சுக்கலாம், கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு டிபேட் பண்ணலாம்னு அண்ணாமலை அவர்களுக்கு சவால் விட்டுருந்தாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்த மாதிரி 3 முக்கியமான கேண்டிடேட், அதாவது பாஜக, திமுக, அதிமுக 3 பேரையும் பேச வைக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு நிறுவனம் ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்கு. நம்ம அதிமுக வேட்பாளர் அவர் என்ன சொல்லிக்கிறாரு, இல்ல என்னை கூப்பிட்டாங்க ஆனா நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்ன கேட்டு அவங்க அந்த டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னுக்கிறாரு. ஏங்க நீங்க பொது வெளியில சவால் விடும் போது நேரம், நாள், இடம் சொல்லுங்க, நான் எந்த லாங்குவேஜில் ஒன்னா பேசுறேன் அப்படிதானே சொன்னீங்க. என்ன கேட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஏதாவது சொன்னீங்களா? இப்ப என்ன டகால்னு ஜகா வாங்குறாரு. கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படியே அதிகரித்து கொண்டே வருகின்றது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்ப நீ என்ன களத்துல போய் இறங்கினியா, ஜனங்களை போய் கேட்டியா அப்படின்னா பாருங்க, அதுக்கு மேல சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்குது. இப்போ கிரிக்கெட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா தோத்து போற அணி அவங்க தான் பவுலிங் பண்ணும்போது கண்ணா பின்னான்னு பந்து வீசுவாங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு தோக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டக மண்டக பந்து போடுவாங்க. அதே பேட்டிங் டீம் தோக்குறாங்கன்னு சொன்னா காடா சுத்துவாங்க நம்ம சீக்கா பாஷையில. அந்த மாதிரி நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த பொய் செய்தியை பரப்புறது, அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு டுபாக்கூர் விடுறது, இப்படிலாம் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நாம அதை ஏன் ஜெயிக்க போறான், அவன் என்ன வேணா பண்ணிட்டு போவோம், இப்படிதான் நாம சொல்லுவோம். கரெக்டா? இப்ப பாத்தீங்கன்னா பாமகவை சார்ந்த ஒரு கட்சி நிர்வாகி பாருங்க, அண்ணாமலை அவர்கள் ஹை ஹேண்டடா நடந்துக்கிறாரு, அதனால அவர் ஐயோ நான் இனிமே பிரச்சாரத்துக்கே வரமாட்டேன்னு ஒதுங்கிட்டாரு இப்படின்னு செய்தியாவே நிறைய பேர் சுத்த ஒட்டுனுகிறாங்க. அதன் பிறகு அந்த நிர்வாகி கிளீனா கட்சி லெட்டர் பேட்ல சொல்லிக்கிறாரு, இது பாருங்க வாட்ஸ்அப்ல வந்ததை வச்சு யாரோ நியூஸ்னு போட்டுக்கிறாங்க, அது உண்மை கிடையாது, நான் களத்துல தான் இருக்கேன், தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன்னு அவர் கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காருங்க. அந்த லெட்டரை பாருங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா சில பேர் அந்த நிர்வாகியே நான் களத்துல இருந்து வெளில போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றார் இப்படின்னு புளியிட்டு தெரியுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தருமபுரி எம்பி, ஆமா இன்னி வரைக்கும் எம்பின்னு தான் சொல்லணும் அவரை, கரெக்ட், டாக்டர் செந்தில் அவர்கள், அவர் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காருங்க. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, தர்மபுரியில திமுக ஜெயிக்கிறது சுலபம் அல்ல அப்படின்னாரு. ஆடி போயிட்டேன் நான். இவர் தர்மபுரியில தானே ஜெயிச்சார் அப்படின்னா அவர் 2014 கணக்கெல்லாம் சொல்றாரு பாருங்க. 3 அணிகள் நின்றது வழக்கம் போல. அதாவது இந்த ஜாதி மத மறுப்பு அப்படின்னு பேசுறவரு எலெக்ஷன் வந்துட்டா மட்டும் ஜாதி கணக்கு போட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சமுதாய ஓட்டுகளில் ஒரு 80% ஓட்டுகளை அந்த கட்சி வாங்கினால் இந்த சமுதாய ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக இந்த பக்கம் வந்தால், ஏங்க நீங்க தான் இந்த ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், மதச்சார்பற்றவர் ஆச்சு, அப்புறம் ஏன் இந்த கணக்கெல்லாம் நீங்க போட்டுனுக்கிறீங்க? இப்ப புரியுதுங்களா? இந்த ஜாதி அப்படின்றத தெருப்பெயர்ல இருந்து தான் நீக்கினாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அதை நீக்கிட்டு கொண்டு போயிட்டு அவங்க மைண்ட்லயும் ஹார்ட்லயும் ஆழமா பதிய வச்சுக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இதான் உதாரணம். இவங்க சொல்றாங்க சமூக நீதி அப்படின்னு. பார்த்து இதை பாருங்க, ராகுல் காந்தி அவர்களே வருக, புதிய இந்தியாவிற்கு விடியல் தருக. ரைட், தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விடியல் கொடுத்துட்டாரு. இப்ப இந்தியாவுக்கு விடியல் கொடுக்கறதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வரணும் போல இருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, ராகுல் காந்தி அவர்களை நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகி போட்டீங்கன்னா, மோடி அவர்களாவது அவர் வெளிநாட்டுக்கே போய் நிற்கிறாரு, இந்தியாவுக்கு வருதில்லை அப்படின்னு சில பேர் காழ்ப்புணர்ச்சியில குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் எங்க போறோம்னு சொல்லிட்டு தான் போனார். உலகத்துக்கே தெரியும் அவர் எந்தெந்த நாடுகளுக்கு போறார் அப்படின்னு. அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் திடீர்னு காணாம போயிடுவாரு, அவர் எந்த நாட்டுக்கு போறாரு, எங்க இருக்காரு, யாரை பாக்குறாரு, யாருக்காவது தெரியுதா? இவரெல்லாம் நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டீங்கன்னா அப்பவும் இதே ஃபாலோ பண்ணாருன்னா அப்புறம் என்ன ஆகுறது? எல்லாம் சரி, நமது முதலமைச்சர் அவர்கள் இந்த திராவிட மாடலை இந்தியா முழுக்க எடுத்துட்டு போனோம், இந்த இந்தியாவை காப்பதற்கு ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப என்ன ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டுக்கிறாரு?
என்னங்க தேர்தல் நெருங்க நெருங்க அந்த நம்பிக்கை அப்படின்றது அப்படியே சர்ன்னு குறைஞ்சிட்டு வருது போல இருக்குது. ராகுல் காந்தி வந்துதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார் போல இருக்குது. 19 கூட இப்படிதான் நினைச்சிருந்தாங்க, ராகுல் காந்தி அவர்களால தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. மறுபடியும் வரலாறு திரும்புகின்றதோ? இன்றைக்கு ஆரம்பமும் பாயசம், முடிக்கும் போதும் பாயசம். புத்தாண்டு நல்ல நாள் இல்லையா? ஏழைகளுக்காக கஜானாவை திறக்க வேண்டிய நேரம். ராகுல் காந்தி கஜானால இருக்கிறது யார் அப்பம் விட்டு பணம்னு நினைச்சு நிக்கிறீங்க? முதல்ல அந்த மத்திய பிரதேசத்துல உங்க கட்சி வேட்பாளர் ஒருவர் அபிடவிட்ல பாத்தீங்கன்னா 700 கோடிக்கு மேல சொத்து வச்சுக்கிறாராம். கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான வேட்பாளர்கள் இந்த மாதிரி பல 100 கோடிகள் சொத்து காமிச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நிஜமாவே இதெல்லாம் செய்யணும்னு எண்ணம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது மக்களுக்கு நிரூபிக்கணும் இல்லையா? அவங்க கஜானாவெல்லாம் திறந்து அந்த காசு எடுத்து ஜனங்களுக்கு கொடுங்க. என்ன நியாயங்க இது? உங்க கட்சிக்காரங்க கிட்ட இருக்க காசு அதெல்லாம் நாங்க தொட மாட்டோம். ஆனா அரசாங்க பணம் அதெல்லாம் யார் பணம்? எவன் அப்பம் விட்டு பணம்? நாங்க எங்களை மாதிரி ஏழை நடுத்தர மக்கள் ஒவ்வொருத்தரும் ராப்பகல் பாராம கஷ்டப்பட்டு உழைச்சு டாக்ஸ் கட்டுறோம் பாருங்க, அந்த பணம் தான் அரசாங்க கஜானால இருக்குது. சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் இந்த மாதிரி சில நிறுவனங்களுக்கு சொந்தமான 750 கோடி ரூபாய் சொத்துக்களை அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதை அட்டாச் பண்ணது செல்லும் அப்படின்னு இப்ப தீர்ப்பு வந்திருக்கின்றது. அசோசியேட்டட் ஜேர்னல் லிமிடெட் இதெல்லாம் யாருக்கு சம்பந்தம்? ஞாபகம் இருக்கா ராகுல் காந்தி அவர்களுக்கு? முதல்ல அந்த பணத்தெல்லாம் மக்களுக்காக நீங்க ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறமா உங்க கையில பொறுப்பு கொடுக்கறதா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நாங்க யோசிக்கிறோம். நாங்க கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி உழைக்கிற காசுல வரி கட்டினா அந்த பணத்தை எடுத்து எல்லாருக்கும் ஓசியில கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஓசின்னு தான் பின்னாடி ஒருத்தர் சொல்ல போறாரு. நீங்க ஓட்டு வாங்கி மேல போய் உக்காந்துப்பீங்க, இன்னும் ஆட்டைய போடுவீங்க, அதுக்கப்புறம் உங்க மேல இருக்க கேஸ் எல்லாம் ஒண்ணு இல்லாம பண்ணிப்பீங்க. நாங்க கடைசி வரைக்கும் அப்படியே கையேந்திக்கின்னு பிச்சை எடுத்துக்கினே இருக்கணும். நல்ல நாளாவதுமா இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா வேணாம், அந்த நைட் மேர் அப்படின்றத ஒதுக்கி வச்சிருவோம். இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்றதுனால மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.